நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்றைய வகுப்பில் நாம் இஸ்திக்ஃபார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை பொதுவாக மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறது, ஒரு விஷயத்தை ஒரு செயலை எப்படி பார்க்குமாறு ஷரியா நமக்கு கற்றுக் கொடுக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு. பாவம் அல்லது குற்றம். குற்றம் அப்படின்னா என்ன? குற்றத்துக்கு பகரமாக அதனுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஷரியா ஒரு விரிவான பார்வையை நமக்கு கொடுக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதமின் ஹத்தாஉன் வ கைரு ஹத்தாஇன தவ்வாபுன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறிழைக்கக்கூடியவர்கள், தவறிழைப்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடம் மீள்பவர்கள். ஹதீஸை பாருங்கள், நம்ம தமிழில் தான் படிச்சிருப்போம். தமிழில் சரியான பொருளெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தான் படிப்போம், அரபியை படிக்கவே மாட்டோம், ஒரு முடிவோடு இருப்பாங்க. இந்த ஹதீஸ் பாருங்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அவர்களில் மிகச் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள். ஹதீஸ் அதெல்லாம் உண்மை இல்லை. ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறிழைக்கக்கூடியவர்கள். தவறுனா வேறு, பாவம்னா வேறு. தவறிழைப்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடம் மீள்பவர்கள். தௌபானா அல்லாஹ்விடம் மீள்வது. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், குற்றம் இல்லை, தப்பு, ஏதோ தப்பு பண்ணுறோம். அந்த தப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உடனடியாக ஏதாவது தண்டனை கொடுத்துட்றோம். அந்த தவறை கழித்து விடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, வழியில் முள் குத்திடுது, காலில் முள் குத்திருச்சு, அவருக்கு வேதனை ஏற்படுது, வலி. அந்த வலிக்கு ஈடா எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டாரோ, எவ்வளோ வலி வந்துச்சோ அவருக்கு, அந்த வலிக்கு ஈடான ஒரு குற்றத்தை, ஒரு சின்ன தவறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். ஸோ நமக்கு வருகின்ற சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நம்முடைய ஏதேனும் ஒரு பிழையை, ஒரு தவறை கழித்து விடுகின்றன. இப்போ நமக்கு வருகின்ற துன்பங்கள், நோய்கள், பாதிப்புகள், இதெல்லாம் ஷரியத்தினுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய அருள். நம்ம இந்த கணக்கு கழிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சலை திட்டாதீங்க. ஆனால் காய்ச்சல் அல்லாஹ்வுடைய அருள். உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு போக்கி விடுகின்றது. இப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தமிழில் சொல்கிறாங்க, சரியா? நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். நோயே வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் நோயே வர மாட்டேங்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறான், எந்த நோயும் வர்றதில்லை. அவர் என்னடா பெரிய ஆளாக இருக்கான், அற்புதமான மனிதன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். உலகம் அப்படி தான் நினைக்கும். நோயே வராமல் இருக்கார், 100 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு, இது வரைக்கும் சளி, காய்ச்சல், ஜலதோஷம் எதுவும் வந்ததே இல்லை அப்படின்னு சில பேரை பற்றிலாம் பேப்பரில் நியூஸ் வருது. அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் என்று கருதப்படுகின்றார்கள். ஷரியா அவங்களை கெட்ட மனிதர்கள் சொல்லுது, மோசமான ஆளுங்க அவங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் வரார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இது நோயே வந்ததில்லை,
எனக்கு இது வரைக்கும் நோயே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எந்த நோயும் வந்ததே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல்ல இங்கிருந்து வெளியில் போயிடுங்க. நீங்கள் நம்மை சார்ந்தவர் அல்லர், நீங்கள் நம்ம ஆள் கிடையாது, இந்த வினோதமான பிறவினி. முதல்ல இங்கிருந்து வெளியில் போயிடு. வெளியே துரத்தி விட்டுறாங்க. நோயே வரலனாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கணக்கை தீர்க்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கான். எக்கச்சக்கமாக பிடிக்க போகிறான். அவனை சிக்கினானாக்கா வெளியே வரவே முடியாது. ஸோ மிக மோசமான அபாய கட்டத்தில் அவன் இருக்கிறான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு துன்பம், நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம சரியாக இருக்கிறோம், எல்லாம் நம்ம கழிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு கெடுதி, ஒரு பாதிப்பு, ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு கவலை, ஒரு வருத்தம், ஒரு விரக்தி, ஏதோ வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வராமல் இருந்தால் தான் ஆபத்து. பொதுவாக பாருங்கள், ஏதாவது பிரச்சனை வந்தாக்க மனுஷனுடைய வந்து போயிடுறாங்க. ஐயோ இப்படி ஆகிட்டோமேன்ட்டு வருத்தப்படவே கூடாது. ஸோ ஏதோ ஒன்று சரியாக போயிடும், ஏதோ ஒன்று கழிஞ்சிட்டே இருக்கும், நமக்கு தெரியாமல் இங்கே ஒன்று கழியும். அப்போது துன்பம் வந்தால், ஒரு பாதிப்பு வந்தால் உடனே நாம் இறைவா நான் ஏதாவது தப்பு பண்ணிக்கிறேன், அதனால தான் துன்பம் வருது, ஸோ என்னுடைய தவறை மன்னித்து விடு. அல்லாஹ்விடம் மீள வேண்டும். அல்லாஹ்விடம் போய் மன்னிப்பு கேட்கணும். இறைவா என்னை மன்னித்து விடு. இஸ்திக்ஃபார், இறைவா என்னை மன்னித்து விடு. ஒரு சமூகம் குஃபுரில் கிடக்கு, இறைவனை வணங்காமல் சிலைகளை வணங்கிட்டு அல்லது நடமாடும் மனிதர்களை வணங்கிட்டு குஃபுரில் இருக்குது. அந்த சமூகத்திற்கு இறை தூதர் அனுப்பப்படுகின்றார். இறை தூதர் அந்த சமூக மக்களுக்கு முன்னால் என்ன சொல்வார்னா, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வத்தகூஹு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். இதுதான் முதல் செய்தி. எல்லா இறை தூதர்களும் தம் சமூக மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குஃபுரில் கிடக்கிறீங்க, இது ஒரு மிகப்பெரிய தவறு, இருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி போங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஏற்றுக்கொள்வான், உங்களை மன்னித்து விடுவான். இப்போ குஃபுரிலிருந்து குஃபுரு, நிராகரிப்பு, இறைவனை ஏற்காமல் மறுப்பது, இறைவனை விட்டு விட்டு வேறு வேறு தெய்வங்களை, போலி தெய்வங்களை வணங்குவது, இதெல்லாம் விட்டுட்டு திருந்தி வா என்று இஸ்திக்ஃபாரை நோக்கித்தான் மக்கள் அழைக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணுறோம். தப்புன்னா என்ன? நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம், அதனால் தண்டிக்கிறான். தப்புன்னா என்ன? நீங்கள் உலகத்தை போய் யார் கேட்டோன்னு கேட்டு பாருங்கள், முஸ்லீம் உட்பட தவறு என்றால் என்ன? அங்கீகரிக்காத செயல்களை செய்வது, அல்லாஹ் இறைவனோ அல்லது ஷரியத்தோ அல்லது பொதுவாக மக்களோ அங்கீகரிக்காத செயலை செய்வது, தீய காரியங்களை செய்வது. அதுதான் நம்ம தப்பு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. தீய காரியங்களை செய்வது, பொய் பேசுவது, திருடுவது, கற்பழிப்பது, ஏமாற்றுவது, துரோகம் இழைப்பது, சரியா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம குற்றம், தவறு என்று நினைக்கிறோம். ஆனால் ஷரியா தவறு என்று இன்னொரு விஷயத்தை நினைக்குது. ஷரியத்தின் பார்வையில் 4 விஷயங்கள் தவறு, குற்றம். இந்த 4ஐயும் நம்ம விளங்கிக்கணும். 4ஐயும் விளங்கிக்கிட்டால் தான் இஸ்திக்ஃபார்னா என்ன, அதை நம்ம ஏன் அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தப்பான காரியங்களை பண்ணுறது தான் குற்றம், முறைகேடான ஆகாத தடுக்கப்பட்ட செயல்களை செய்கிறது தான் குற்றம். இப்போ நம்ம என்ன பொதுவாக பாருங்கள், நம்ம யாருமே இஸ்திக்ஃபார் பண்ண மாட்டோம். வயசான ஆள் இருக்கார் உங்கள் வீட்டில், சொந்தக்காரங்கள, அவர்கிட்ட போய் மரணத்தை நங்கிட்டு இருக்கிறீங்க, வயசாகிட்டே இருக்குது, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க சொல்லி பாருங்கண்ணே. அவர் திரும்பி கேள்வி கேட்பார், நான் எதுக்கு போய் இஸ்திக்ஃபார் பண்ணணும்? நான் யாராவது ஏமாத்தினானா, யாராவது கொள்ளையடிச்சேனா, யாராவது துரோகம் பண்ணேன்னா, தப்பு பண்ணியிருக்கேன்னா, நான் எதுக்கு இஸ்திக்ஃபார் பண்ணணும்? அதெல்லாம் பண்ண மாட்டேன். இஸ்திக்ஃபார் எவனும் பண்ணுறதே இல்லை, ரொம்ப ரேர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 70 முறை
அல்லது 100 முறை இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கின்றார்கள். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக 100 முறை இஸ்திக்ஃபார் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் யாரை ஏமாத்தினாங்களா, பொய் பேசினாங்களா, பொறாமப்பட்டாங்களா, அல்ல யாராவது மோசடி பண்ணாங்களா? எதுக்காக 100 முறை இஸ்திக்ஃபார் செய்யணும்? யோசிச்சு பாருங்க, எதுக்காக பண்ணணும்? இப்போ இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம நினைக்கிற மாதிரி குற்றம் என்பது தடை செய்யப்பட்ட செயல்களை செய்வது மட்டும் அல்ல, வேற ஏதோ விஷயம்லாம் அது இருக்கு. இப்போ ஷரியா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முதல் அம்சம் ஷரியால முதல் குற்றம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை தான் ஷரியத்துல முதல் குற்றம். சொன்ன பேஸ் கேட்காம இருக்கிறது, இதுதான் முதல் குற்றம், முக்கிய குற்றம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்க, நீங்க ஒரு ஆளை ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, சரியா? அல்லாஹ் பைத்துல் மால் பொருளை சாப்பிட்டுட்டீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விசாரிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் சில விஷயங்களை செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். முதல்ல சொன்ன வேலையை செஞ்சியா? இது முதல் விசாரணை. சொன்ன வேலையை செஞ்சியா? இது முதல் கேள்வி. இந்த கேள்வி தாண்டின பிறகுதான் நான் சொல்லாத வேலையை, செய்ய வேணான்னு சொன்ன வேலையை எதுக்காக செஞ்சேன், இது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி சொன்ன விஷயங்களை, கட்டளைகளை நிறைவேற்றினாயா? கீழ்ப்படியாமல் இருப்பது தான் முதல் குற்றம். நான் முற்றிலும் 100% அல்லாஹ்வுக்கு அடி பண்ணுகின்றேன் யாருமே சொல்ல முடியாது. 100க்கு 100% அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடி பண்ணுகின்றேன் என்று நாம் யாருமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க 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 நீங்கள் இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய இபாதத்து, உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல், உள்ளம், சிந்தனை எல்லாமே அப்படியே ஒளிருது, அப்படி பிரகாசமாகிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் பக்கத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் பக்கத்தில் போக 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 இந்த உணர்வு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் சரியாக செயல்பட மாட்டேங்கிறோம், நல்லா இருக்கணும், ஒரு நல்ல அடிமையா இல்லை, ஒரு நல்ல அடிமையா நம்ம இல்லை என்கின்ற உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் இரவு நேரத்தில் நின்று தொழுவதை அதிகமாக்கிக்கிட்டே போறாங்க. அவங்களோட இறுதி காலத்துல எல்லாம் ரொம்ப நேரம் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இரவின் 3 பாகத்தில் 2 பாகம் தொழுக ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு ஆள் நின்று தொழுதா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நைட்டில் ஒரு ஆள் 7 மணி நேரம் அப்படியே நின்று தொழுதுட்டே இருக்கார். ஸோ அல்லாஹ்வின் தூதருடைய கால்கள்லாம் அப்படி வீங்கிரும். இப்போ அன்னையர்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க, இவ்வளோ சிரமப்படுறீங்க? அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, இதுக்கு இவ்வளோ? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃபலா நகுன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி மிக்க அடியானாக இருக்க வேண்டாமா? இப்போ அல்லாஹை நெருங்க 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 இந்த எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அவங்க இன்னும் அதிகமான இஸ்திக்ஃபார், இன்னும் அதிகமான இபாதத் அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இது 100க்கு 100% இந்த நிறைவு மனப்பான்மை வரவே வராது. இப்போ நம்ம நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம நல்ல முஸ்லீமாக இருக்கிறோம், நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், நிறைவு மனப்பான்மை, நம்ம நல்லா இருக்கிறோம், உடனே இபாதத் பண்ணிக்கிறோம், தொழுதுக்கிறோம், அப்பப்போ குர்ஆன் ஓதிக்கிறோம். இது மோசமான எண்ணம். இது இந்த எண்ணத்தை நமது உள்ளத்தில் விதைப்பவன் ஷைத்தான். நம்ம சரியாக இருக்கிறோம், நம்ம உடல் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் வந்துச்சுனாக்கா ஷைத்தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டான்னு அர்த்தம். சரியா? இனி உங்களை செயல்பட விடவே மாட்டான். நல்லா இருக்கிறோம் அப்படி முடிவு பண்ணி செயல்பட மாட்டேங்க, அப்படி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நிறைவு மனப்பான்மை என்பது ஷைத்தானால் நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற ஒரு எண்ணம்.
இந்த கீழ்ப்படியாமை தான் முதல் குற்றம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் அல்லாவுக்கு முற்றிலும் அடி பண்ணுகின்றோமா? அல்லாஹ் சொன்ன வேலைகளெல்லாம் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆன்சே இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருங்களேன். காத்தாலிருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் ஒரு 100 கட்டளைகளை நீங்கள் நம்ம புறக்கணிச்சிருக்கோம். அல்லாஹு தாலாவை அலட்சியப்படுத்தி இருப்போம். இறைவனின் தூதர் சொன்ன வாக்குகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி இருப்போம். கண்டுக்காமல் போயிருப்போம். நீங்கள் பைக்கில் வேகமாக போயிட்டே இருக்கிறீங்க. ரோட்டில் ஒரு டிவைடர் ஒன்று சைடில் போய் சைடு சாந்தி நிற்குது. சரியா என்ன சொல்லுது? பைக்கை ஓரங்கட்டி சைடு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்து, போய் அந்த டிவைடரை சரியாக எடுத்து வை அப்படின்னு சரியாக சொல்லுது. நீங்கள் என்னைக்கா பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது பைக்கில் போகும்போது ஒரே ஒரு நாளாவது ஓரமாக வண்டியை நிறுத்தி டிவைடரை சரியாக ஆக்கி வச்சுருக்கீங்களா? இல்லை. குற்றவாளி ஆகிட்டீங்க. கீழ்ப்படியலை. ஈமானின் 70 கிளைகளில் ஆக கடைசி தரம் ரோட்டில் கிடக்கிற டிவைடரை சரியாக வைக்கிறது. ஒரு நாள் கூட நம்ம அது பண்ணதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், பண்ணதே இல்லை. வண்டியில் போய்கிட்டே தான் இருக்கோம். ரோட்டை போய்கிட்டே இருக்கிறீங்க, வயசானவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. என்னைக்காவது பைக்கில் அவங்க பக்கத்தில் நிறுத்திட்டு எங்கே போகிறீங்க, வாங்க விட்றேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கவே மாட்டோம். அவங்க கூட என்னைக்கா கேட்டிருப்பாங்க, நம்ம கூட்டிகிட்டு போயிருப்போம். நம்மளாக போய் நிறுத்தி வாங்க எங்கே போகிறீங்க வாங்க என்று கொண்டு போய் விட்டுருப்போமா? விட்டுருக்க மாட்டோம். ஸோ உட்காந்து மெதுவாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான இடங்களில் ஷரியத்தை நாம் தாண்டி போயிருப்போம். நம்ம கவனத்துக்கே வராது. ஷரியத்தை தாண்டி போய்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரோட்டில் ஒருத்தவங்க வயசானவங்க போயிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க மரியாதை கொடுங்க. எவர் வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, வயதில் குறைந்த சிறுவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ரோட்டில் ஒருத்தர் வயசான ஒருத்தர் போயிட்டுருக்கார் கையில் பையோட, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். என்ன மரியாதை கொடுப்பீங்க? எப்படி மரியாதை கொடுப்பீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவோ பாட்டியோ நடந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ நடந்து போயிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை அவருக்கு பண்ணணும். சரியாக பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ன ஆகிட போகுது? ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். ஏன் டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க, பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி, யாரோ ஒருத்தர் கொடுக்க வந்துட்டார், ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுக்க வந்துட்டார். நீங்கள் 2 நிமிஷம் பேச மாட்டீங்களா? இஸ்தானு போவீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பெரிய மேட்டரே கிடையாது. அவர் எங்கே வரான்னு சொல்லி கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரமாக கொண்டு விடலாம். அவரை நம்ம விட்றதே இல்லை. இப்போ நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சரியாக சொல்லுது. வயசான ஒருத்தர் பார்க்குறீங்க, கஷ்டப்படுறாரு, சரியா ரோடு நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு ஆதரவு இல்லை. யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது நீங்கள் வயசானவங்க பார்த்து பேசியிருக்கோமா? கோயம்புத்தூர் ஈரோட்டில் நிறைய முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. ஈரோட்டில் மனநோய்கள் காப்பகம் ஒன்று இருக்குது. யாரோ ஒரு முஸ்லீம் தான் நடத்திட்டு இருக்கார். ரொம்ப ஃபேமஸ். அது எங்கேயும் தெரியல, பத்திரிக்கை படித்தது தான். என்றைக்காவது நம்ம அங்கே போயிருக்கோமா? நீங்கள் போயிருக்கீங்க? எங்கேயாவது ஒரு ஹோம் போயிருக்கீங்களா? வயசானவங்களுக்கு ஒரு ஹோம். நாங்கள் மெட்ராஸில் குடியிருக்கும் போது என் ஒய்ஃப் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு இருந்துச்சு, வயசானவங்க இருப்பாங்க. இவங்க போகும்போது பிஸ்கெட்டு அது இதெல்லாம் கொண்டு போவாங்க. அங்கே ஹோமில் தங்கியிருக்கிறவங்க எல்லாம் நான் முஸ்லீம்ஸ் தான். ஏமா நீ ஒன்றுமே கொண்டு வராத, நீ சும்மா வந்து உட்காந்தா போதும். அவங்களுக்கு தேவை யார் பேச ஆள், அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும். அவங்க யாரும் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம வர வேணா உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம பேசுகிறத ஒருத்தர் கேட்குறதுக்கு ஒருத்தர் அன்பாக உட்காந்து ஆளுலாம் கேட்குறான் அப்படிங்கிறது அவங்க பேர் ஆகாத்தான் இருக்கும். இவங்க அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்னைக்காக போகிறோம்? யோசிச்சு பாருங்க. அவங்க போகிறதே கிடையாது. ஷரியத்தில் நூற்றுக்கணக்கான கட்டளைகளை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம், அலட்சியப்படுத்துகின்றோம். இபாதத்து, தொழுகை, குர்ஆன் ஓதுவது, சரியா, நல்ல விதமாக பேசுகிறது, கோவப்படாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது. கோபம் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா உட்காந்துருங்கன்னு சொல்கிறாங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. என்னைக்காக பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் மக்கள் சொல்கிறது தான். உங்களை மாதிரி ஒரு மாணவர் இருந்தார்,
அவர் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டுட்டு கடைக்கு போயிருக்கார். அந்த கடையில் அவரோட கஸ்டமர் அவர் வீட்டை பெரிய பிரச்சனையாகிடுச்சு சொல்லியிருக்கார். வீட்டை பையன் பிரச்சனையாகிடுச்சுங்க, கோவம் தாங்க முடியாமல் சத்தம் போட்டு வந்துட்டேன். அப்போது ஒரு மருந்து இருக்கு சார், நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கார். என்ன மருந்து? கோபம் வரும் பொழுது நீங்கள் தண்ணி குடிங்க, உட்காந்துருங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு மருந்தாவா பை, சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டாராம். மறுநாள் அடுத்த ட்ரிப்பு வீட்டில் ஏதோ பிரச்சனை வந்துருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்துருக்குது, கோவம் தண்ணி குடி சொன்னார்ல அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு ஒரு தண்ணி குடிச்சிருக்காரு. தண்ணி குடிக்கவே முடியல, ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது, இறங்கவே மாட்டேங்குது தண்ணி. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. உட்காந்துட்டார், அப்பவும் உள்ளே போக மாட்டேங்குது. தண்ணி குடிக்கிறது பெரிய காரியம் ஆகி போச்சு. இப்போ அவருக்கு தண்ணி வாய் ஃபுல்லாக வச்சுருக்காரு, உள்ளே முழுங்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடக்கு தண்ணியை முழுங்கிட்டார், இன்னொரு முடக்கு முழுங்கினார். 3 முடக்கு தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடித்தோடனே கோபம் அப்படியே பாதி இறங்கிருச்சு, சாந்தம் ஆயிடுச்சு. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். தண்ணி குடிக்காமனாக்கா கெட்ட வார்த்தை பேசி அடித்து போய் பிரச்சனையாக இருந்திருக்கும். தண்ணி குடிச்சோன்னு அப்படியே கோவம் அடங்கிடுச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் வண்டி எடுத்து நேராக இங்கே வந்திருக்கார் கடைக்கு. அப்போ என்ன சொன்னீங்க நீங்கள்? என்னால் ஒன்றும் முடியல, தண்ணி குடிச்சோன்னு அப்படியே கோவம் அடங்கிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லைங்க, எங்களோட தூதர், அல்லாஹின் தூதர் அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், இது எப்படிங்க அடங்கும்? தண்ணி குடித்த உடனே எப்படி கோவம் அடங்கும்? அது எப்படி அடங்கும்? அது எப்படி, அது என்ன காரணம்? நான் சொன்னேன், கோபம் ஷைத்தானால் தூண்டப்படுவது. ஷைத்தானா தூண்டி விடான் கோபத்தை, உங்கள் உணர்ச்சி கொப்பளிக்க வைக்கிறான். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும் பொழுது வாயில் வந்ததெல்லாம் பேசிடுறீங்க, பிரச்சனை பெருசாகிடுது. சரியா? இப்போ கோபம் வரும்போது நீங்கள் ஃபுல்லாக ஷைத்தான் கண்ட்ரோலில் போயிடுறீங்க. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். சரியா? ஸோ அவன் கோபத்தை தூண்டி விடுறான். தண்ணி குடிக்கும்போது அது அப்படியே அடங்கும். தண்ணி குடிக்க 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 ஃபஸ்ட்டு உட்கார்ந்துங்க, எந்திரிக்க முடியாது, நெருப்பு எப்படி எந்திரிக்கும்ல, ஸோ அப்படியே அடங்கு உட்காந்துருங்க. தண்ணி குடிங்க, தண்ணி கூட அப்படியே கோபம் அடங்கும். ஷைத்தானுடைய அந்த உணர்ச்சி தூண்டுதல் அணைஞ்சு போயிடும். இதுதான் சரியாக சொல்லக்கூடிய வத்தன்ட்டு. நம்ம என்னைக்கா பண்ணியிருக்கோமா பண்ணுறது? உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான விஷயங்களை நம்ம பண்ணுறதே கிடையாது, பண்ணுறதே இல்லை. வலது கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் வலது கையில் அறங்க, சரியாக சொல்லுது. நம்ம எல்லாத்தையும் வலது கையில் தான் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்போவுமே செருப்பு போடும்போது வலது கையில் தான் போடுறீங்களா? பேண்ட் போடும்போது வலது கையில் வலது காலில் தான் போடுறீங்களா? காலங்காத இந்த ப்ரஷ் பண்ணுறீங்களே, ஐயா வலது கையில் தானே ப்ரஷ் எடுப்பீங்க. வலது கையில் ப்ரஷ் எடுத்து எங்கே விடுவீங்க? லெஃப்டில் தான் விடுவீங்க. முதல்ல லெஃப்ட்டில் தான் விடுறீங்க. என்றைக்காவது ஒரு நாள் ப்ரஷ் பண்ணும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் பண்ண சொல்லியிருக்காங்களேன்ட்டு இப்படி திருப்பி விட்டுருக்கீங்களா? ஏன் இப்படி போயிட்டு திருப்பி தான் வர போகிறீங்க? முதல்ல எங்கே போகிறதில்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று நம்ம ப்ரஷ்ஷை கூட வலது பக்கம் பண்ணுறது இல்லை. சரியா? கையில் வாட்ச் கட்டுறீங்களே, வலது கையில் கட்டுறீங்களா இடது கையில் கட்டுறீங்களா? சரியா? யோசிச்சு பாருங்கள், வலது கையில் கட்டுறீங்க இடது கையில் கட்டுறீங்களா? கட்டுறது இல்லை. வாட்சை நீங்கள் இடது கையில் கட்டும் போதெல்லாம் ஒரு சுண்ணத்தை மீறுறீங்க. வலது கையில் கட்டுங்க அல்லாஹ் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இடது கையில் தான் கட்டுவேன், இடது கையில் கட்டுறீங்க. ஸோ நம்ம அல்லாஹ்வின் தூதரின் சுண்ணத்துக்களை மீறிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த கீழ்ப்படியாமை அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், எல்லையே இல்லை. நல்லா கவனிங்க, இது எதுவுமே அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கிடையாது. இது எதுவுமே அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் 100 முறை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு plenty ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை எக்கச்சக்கமாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
அப்போ நாம ஒரு 1000 முறையாவது தினசரி இஸ்திக்ஃபார் செய்து ஆக வேண்டும். ஒரு 1000 முறையாவது, குறைந்தபட்சம் ஒரு 500 முறையாவது தினசரி இஸ்திக்ஃபார் பண்ணி ஆகணும். எனக்கு கணக்கு சரியாகிட்டே இருக்கும். யாரா தெரியாமல் பண்ணியிருப்பேன், கண்டுக்காமல் பண்ணியிருப்பேன், மறந்து பண்ணியிருப்பேன், வேணும்னே நான் பண்ணலையா இல்லை, நான் வேணும்னே வலது பக்கம் பண்ணாமல் இல்லை, அதை கவனிக்கவே இல்லை, ஞாபகமே வரல எனக்கு, அதனால் இதெல்லாம் மன்னிச்சுக்கோயா இல்லை நான் நாட்டு முறையிட்டோம். 100 முறை 1000 முறை நாம் செய்யணும். ஒரு 500 முறையாவது செய்யணும். அல்லாஹ்வின் தூதர் குறைந்தபட்சம் 100 முறையாவது செய்யுங்க சொல்லியிருக்காங்க. 2வது தான் குற்றம், தடுக்கப்பட்டவை. ஸோ இது குற்றம், நம்ம செய்கிறோம். இது உலக மக்கள் எல்லாம் குற்றம் ஏற்றுக்கிறாங்க. பொய் சொல்கிறதுலேருந்து கொலை பண்ணுறது வரைக்கும் அதுவும் தெரிஞ்சு பண்ணிடுறோம், தெரியாமல் பண்ணிடுறோம், உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிடுறோம், சபலத்துக்கு ஆட்பட்டு பண்ணிடுறோம், ஆசைப்பட்டு பண்ணிடுறோம். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. 3வதாக ஒரு குற்றம், இதெல்லாம் நம்ம கவனம் வந்தே வந்திருக்காது. இறைவனை புகழ்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு முன்னால், நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறவங்க எந்திரிக்க போறீங்க, உட்கார்ந்து இருப்பவர்கள் எந்திரிப்பதற்கு முன்னால், நின்று கொண்டிருப்பவர்கள் உட்கார்வதற்கு முன்னால், உட்கார்ந்திருப்பவர்கள் உறங்குவதற்கு முன்னால், ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறதுக்கு முன்னாடி உங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ் புகழுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு புகழுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நாடினால் உங்களை தண்டிப்பான், இல்லை என்றால் மன்னிப்பான். இப்போ இறைவனை புகழாமல் இருப்பது தண்டனைக்கு உரிய ஒரு குற்றம். அல்லாஹ் நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். உட்காரும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, தூங்கும் போது, படுக்கும்போது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு தூக்கத்திலேயே புரண்டு படுப்பார்கள். புரண்டு படுக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கின்றார்கள். சரியா? அறகுற தூக்கத்திலேயே, அறகுற மயக்கத்திலேயே அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறாங்க. ஆற்றலும் வல்லமையும் மிக்க அல்லாஹுக்கே எல்லா புகழும், ஒற்றை அல்லாஹ், மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் என்று பல வார்த்தைகள் அல்லாஹ் புகழ்ந்திருக்காங்க. ஸோ யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா கஃபார், யா வதூத், யா வஹாப், ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மனிதனுடைய உடம்பில் 360 மூட்டுகள் இருக்கின்றன, எலும்பு ஜாயின்ட்ஸ், 360 மூட்டுகள். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு சதகாவை அன்றாடம் செய்யணும். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு சதக்கா. ஒரு சதக்காவுக்கு ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 360 மூட்டுக்கு 3600 ரூபா. 3600 ரூபா சதக்காவை நம்ம டெய்லி பண்ணணும். அது குறைந்தபட்ச நன்றி. 3500 பண்ண முடியாதுல்ல, சாத்தியமே இல்லை. பறந்துடுவோம், காசு எதுவும் பண்ண மாட்டான், எவனும் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக நீங்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருங்கள். இறைவனை புகழுங்கள், நன்றி செலுத்துங்கள், பெருமை பாராட்டுங்கள், அவனை போற்றுங்கள், அவனை துதியுங்கள். இறைவனை நாம் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 360 மூட்டுகளுக்கு பகரமான சதக்காவுக்கு ஈடாக இந்த இறைவனை புகழ்வது ஆய்விடும். ஸோ இறைவனை புகழாமல் இருப்பது ஒரு குற்றம். இறைவனை புகழாமல் இருப்பது குற்றம். இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது 3வது அம்சம். 4வது அம்சம் நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்தாமல் இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏதாவது அருட்கொடை கொடுத்திருந்தால், ஏதாவது அருட்கொடைன்னு தவறா சொல்லிட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க ஏராளமான அருட்கொடைகளுக்கு பகரமாக நாம் அதை நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இறைவன் உங்களுக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்துருக்குறான். அந்த அருட்கொடையின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லையா?
அதை அல்லாஹ்வுடைய வழியில் ஈடுபடுத்த வேண்டும். இப்போ நீங்கள் வீட்டு போய் சாப்பிட போகிறீங்க, டிஃபன் பண்ண போகிறீங்க. டிஃபன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை நீங்கள் போய் உலகத்தை சம்பாதிப்பதற்கு ஈடுபடுத்த போகிறீங்க. உணவை சாப்பிட்ட பிறகு அந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க. அந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு வாயால் நன்றி செலுத்திட்டீங்க, செயலால் நன்றி செலுத்தணும். அந்த உணவின் மூலமாக கிடைத்த ஆற்றலை கொஞ்சமாவது அல்லாஹ் வழியில் ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹ் சொன்ன காரியங்களை அதை செயல்படுத்தணும். இப்போ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ்வின் பணியில், அல்லாஹ்வை புகழ்வதில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்துவதில் ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த நன்றி. வாய் வார்த்தைகளில் சொல்கிறது நன்றி இல்லை. நீங்கள் சொல்கிற வேலை நான் பண்ண மாட்டேங்கிறேன், நீங்கள் பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க, அதாக இதாக வந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இது பைத்தியக்காரத்தனம். நீங்கள் சொல்கிற எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன், ஆனால் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். வெறுமனே வாயால் புகழ்வது நிஃபாக் ஆகிடும். செயலில் இருக்கணும். அல்லாஹ் சொன்ன வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நன்றி மிக்க உள்ளம், உள்ளம் நன்றி, உள்ளத்தில் நன்றி நன்றி ததும்பும் உள்ளம், இறைவனை போற்றும் நாவு, இறைவனுக்கு கீழ்ப்படியும் உடல். இந்த மூன்றும் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுனாக்கா அவன் ரொம்ப அற்புதமான ஆள், அவனுக்கு ஏராளமான சொத்து கிடைச்சிருச்சு. இப்போ நன்றி மிக்க உள்ளம், இறைவனை புகழும் நாவு, கீழ்ப்படியத்தக்க உடல், அல்லாஹ்வுக்கு பணியுது குனியுது, அல்லாஹ் எல்லா வேலையும் செய்கிறான். உள்ள நன்றி மிக்க உள்ளம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். நன்றி மிக்க உள்ளம், நன்றி செலுத்தாமல் நாம் இருந்தால், நன்றி செலுத்தாமல் இருந்தான் அப்படின்னாக்கா அதுக்கு அரபியில் சொல்கிறாங்க குஃப்ரான் சொல்கிறாங்க. குஃப்ரான் அதான் குஃபுரு, அங்கிருந்த குஃபுர் ஆரம்பிக்குது. ஒருத்தன் இறைவனை படைத்த இறைவனுக்கு நன்றி கேட்டு நடந்து கொள்கின்றான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி ஆகிட்டே இருப்போம். இந்த நன்றி கெட்டத்தனம் நிராகரிப்பில் கொண்டு போய் முடிச்சிடும். இந்த 4 வகையான குற்றங்களை ஷரியா பட்டியல் போட்டிருக்கின்றது. முதல் குற்றம் கீழ்ப்படியாமை, 2வது தடுக்கப்பட்டவற்றை செய்தல், 3வது இறைவனை புகழாமல் இருப்பது, 4வது நன்றி செலுத்தாமை. ஸோ இந்த 4க்கும் பதிலாக நாம் 1000 முறை ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இஸ்திக்ஃபார்னா என்ன? நம் கூட எப்போவுமே நம்மோட 2 வானல் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. திருப்பூரில் போன மாதம் ஒரு பையன், நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் காணாமல் போயிட்டான். ஒரு காலேஜில் படிக்கிற பையன். ஒரு மாதம் கழித்து பார்த்தா மும்பையில் அவன் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான்னு தகவல் வருது. அவங்க அப்பா அம்மா அடிச்சு போகிறாங்க. ஒன்றா பையன் காலேஜ் படிக்கிற பையன் எப்படி அங்கே போனான், எங்கே போனான் ஒன்றுமே தெரியல. ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டான், ஃபோன் நம்பரு புதியெல்லாம் மாற்றிட்டான். இப்போ அவன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி இந்த ஹேக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு அவனுக்குலாம் பணம் கொடுத்து அவன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறாங்க. கடைசியாக அவன் நெட்டை சாக போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கான். அவன்கிட்ட கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே பூந்து பாஸ்வேர்டை உடச்சி உள்ளே ட்ரேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ கூகுள் அக்கௌண்ட் நெட்டில் ஓப்பனாக இருக்கும் பொழுது அவன் எங்கெல்லாம் போனான், எங்கெல்லாம் போயிருக்கான்னு சொல்லி அதை அப்படியே ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி காட்டுது. அவன் எந்த ஊருக்கு போயிருக்கிறான், பெங்களூருக்கு போயிருக்கிறான், ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறான், அங்கே ஒரு ஏசி ரூம் போட்டிருக்கிறான், அங்கேருந்து கிளம்பி பஸ் ஏறி வேற எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறான், அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி மும்பை போயிருக்கிறான். ஸோ அவன் கடைசி மும்பை போய் சேர வரைக்கும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனான், யார்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ரெக்கார்ட் பாருங்கள். அப்புறம் செத்து போயிட்டான். அப்போது அவன் ஃபோன் யூஸ் பண்ண ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் எங்கேயெல்லாம் போனான், யார்கிட்ட பேசினான், இதெல்லாம் ரெக்கார்ட்ஸும் மனுஷன் எடுக்க முடியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ரெக்கார்டு வச்சுருப்போம். இப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டே இருப்பான். பதிவு, ரெக்கார்ட் முக்கியம். ரெக்கார்ட் நாம் மனசில் நினைப்பதை கூட அல்லாஹ் ரெக்கார்ட் பண்றோம். وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبُكُم بِهِ اللَّهُ.
நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைப்பதை வெளியே சொன்னாலும் சரி, உள்ளேயே வச்சுக்கிட்டாலும் சரி, அதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். மனசுக்குள் நினைப்பதையும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்தாங்க, ஒரு வழக்கை பற்றி பேசுகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, 2 பேர் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு ஒரு ஆள் இன்னொருத்தனை கொண்டுட்டார். என்ன ஆச்சு நிலைமை? அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். கொன்றவனும் கொலை உண்டவனும், கொன்றவனும் செத்து போனவன் 2 பேருமே நரகத்தில் இருப்பாங்க. சஹாபா ஒரு ஆச்சரியம், எப்படி இது? கொன்னவன் நரகத்துக்கு போனால் சரி, செத்து போனவன் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? அல்லாஹ் சொன்னாங்க, இவன் அவனை கொல்ல வேண்டும் என்று போரிட்டான், அவன் இவனை கொல்லணும்னு சொல்லி அடித்தான். சான்ஸ் இவனுக்கு கிடச்சி இவன் அவனை போட்டுட்டான். இந்த சான்ஸ் அவனுக்கு கிடச்சிருந்தா அவன் இவனை போட்டுருந்துருப்பான். 2 பேர்த்துக்கும் ஒரே நீயத்து தான், அடித்து கொல்லணுங்கிறது தான். ஸோ நீயத்தின் அடிப்படையில் 2 பேருமே நரகத்துக்கு போவாங்க. நீயத்து தான் முக்கியம். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன செயல் நினச்சி மனசில் நினைக்கிறோம், அதையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை விடாமல் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க சரிங்களா, டிவைடர் ஒன்று எழுதிருக்கு, அது முள் எது கல் முள் கிடக்குது, அதை நகர்த்தாமல் பார்த்துட்டு பேசாமல் போய்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்ன ரெக்கார்ட் ஆகும் தெரியுங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழியை இவன் புறக்கணித்து விட்டான் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகும். அல்லாஹ்வின் தூதரை இவன் அலட்சியப்படுத்தினான், இவன் உதாசீனப்படுத்தினான், இவன் நன்றி செலுத்தவே இல்லை. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறீங்க, பேசிகிட்டே இருக்கிறீங்க, டிவி பார்த்துட்டே இருக்கிறீங்க, அப்படி போயிட்டீங்க, இவன் இறைவனை நன்றி செலுத்தவே இல்லை. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இவன் பொய் பேசினான், இவன் இவரை பற்றி தப்பாக நினச்சி கொண்டு இருந்தான், உள்ளத்துக்குள் ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் அழகாக பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இஸ்திக்ஃபார் பண்ணுறோம், யா அல்லாஹ், நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வேணும்னு நான் பண்ணவே இல்லை, கவனக்குறைவாக பண்ணிட்டேன், மறந்து போய் பண்ணிட்டேன், ஞாபகம் வரவே இல்லை, யா அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணாதே, அந்த பதிவை அழித்து விடு. ஸோ எது ரெக்கார்ட் பண்ணீங்களோ இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிவிடு. ரெக்கார்ட் பண்ண இல்லையா, அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிவிடு. இஸ்திக்ஃபார் என்றால் டெலீட் செய்துவிடு என்று அர்த்தம். இஸ்திக்ஃபார் என்றால் டெலீட் செய்துவிடு. காஃபர் அப்படின்னா மறைக்கிறது, மூடி மறைக்கிறது. தலப்பா கட்டுவாங்கள்ல, தலப்பா கட்டுறவங்க அரபிகள்லாம் வந்து தலப்பா கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துணி வச்சு தலையை மறைச்சிடுவாங்க. இந்த ஹெல்மெட் போட்டு நம்ம கட்சி கொட்டுறோம்ல அந்த மாதிரி சரியா, ஒரு சின்ன துணியை போட்டு அதுக்கு தலப்பா கட்டுவாங்க. இந்த துணிக்கு பேர் மிகுஃபார், தலையை மறைச்சிது, அப்படியே போர்த்தி மறைச்சிடுது, முடியெல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடும்போது ஒரு கர்ச்சீப் கட்டுறீங்க, அந்த கர்ச்சீப் பேர் மிகுஃபார், தலைமுடி தெரியாத மாதிரி எடுத்து மறைச்சிடுது, ஒன்றுமே தெரியாமல் மறைச்சிடுது. மூடி மறைக்கின்றதுக்கு பெயர் மிகுஃபார், கஃபார். இப்போ மூடி மறைச்சிடு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு, டெலீட் பண்ணிடு, அதை அழிச்சிடு. மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு முன்னாடி நம்ம போய் நம்மளுடைய ரெக்கார்ட் புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி தப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் டெலீட் ஆகிடும், அங்கே இருக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 இஸ்திக்ஃபார், 100க்கு பத்தாது, நமக்கு ஒரு 200 இஸ்திக்ஃபாராவது செய்யணும். ஒவ்வொரு வக்திலும் ஒரு 40 இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஒரு 40 இஸ்திக்ஃபார் செய்வதை வழக்கப்படுத்தி கொண்டால் 5 வக்தில் 200 இஸ்திக்ஃபார் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபார் செய்ய மக்களை மிகவும் நேசிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு 3 வகையான அருள் வளங்களை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நூஹ் அத்தியாயத்தில் சொல்கிறான், யஜ்அல் லக்கும் அன்ஹாரா வ யம்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா.
முதல் அம்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து பசி பஞ்சம் பட்டினியிலிருந்து நம்மை பாதுகாப்பான். நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவான். நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பான். இந்த மூணும் இஸ்திக்ஃபாரால் கிடைக்கும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அவையில் ஒருத்தர் வரார். இமாம் அவர்களே, எங்கள் ஊரில் பயங்கர பஞ்சம், மழை பெஞ்சு 3 நாள் ஆச்சு, ஒரே பட்டினி தலை விரிச்சு ஆடுது, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்கள் ஊர் மக்களையும் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள், எல்லாம் கூட்டாக சேர்ந்து இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. அல்லா தஆலாட்ட மனம் வந்து அழுது கதறி பாவ மன்னிப்பு கேளுங்க, இதெல்லாம் சரியாயிடும். அவர் போயிடுறார். கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றார். எனக்கு கல்யாணமே ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதை வழி காட்டுங்க. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லாஹ்விடம் அழுது இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பிறப்பு இன்ஷா அல்லாஹ் அனுப்பிச்சுட்றாங்க. 3வது வர்றாரு. அம்மா அவர்களே, எனக்கு குழந்தை குட்டி அதிகமாக இருக்காங்க, சரியா, ஆனால் எனக்கு போதிய வருமானம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன், என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் இஸ்திக்ஃபார் பண்ணுங்கள். இஸ்திக்ஃபார் பண்ணிங்கனாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தில் வரத்தை ஏற்படுத்துவான், பரக்கத்தை கொடுப்பான், உங்களை பிரச்சனை சால்வ் ஆகிடும். இஸ்திக்ஃபார் பண்ணுங்கள். அவர் போயிட்டார். இப்போ காலையிலேருந்து கூடவே இருந்த மாணவர்கள் ஒருத்தர், இமாம் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம், காலையில் ஒருத்தர் வந்தார், பசி பட்டினி பஞ்சம்னு சொன்னார், அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க. குழந்தையே இல்லைன்னு ஒருத்தர் வந்தார், அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க. பொருளாதாரத்தில் பரக்கத்திலேன்னு ஒருத்தர் வந்தார், அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க. 3 பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து. இமாம் அவர்கள் அத்தியாயம் 9 உடைய வசனங்களை ஓதி காட்டுறாங்க. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வளத்தை கொடுப்பான், உங்கள் வயல்களுக்கு இடையே ஆறுகளை உடைப்பான், உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பான், பசி பட்டினி விட்டு உங்களெல்லாம் பாதுகாப்பான். இப்போ இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய குற்றம் அழிக்கப்பட்டே போகுது இல்லையா? ஒரு குற்றத்தை அல்ல அழிச்சிட்டான். அந்த குற்றத்தின் காரணமாக ஒரு நேமத் தடை செய்யப்பட்டிருக்கும், ஒரு வளம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கும், ஐயா, ஒரு கெடுதி வருவதாக இருக்கும். நீங்கள் அழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது சூப்பராக ஆகிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரும்பு அல்லது செம்பு துருப்பிடிப்பதை போல நம்முடைய உள்ளங்களும் துருப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். உள்ளம் துருப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது துருப்பிடித்த உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் நாம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பொருள் பாருங்கள், ஒரு பொருள் அப்படி வைக்கிறீங்க, இந்த பொருளை எங்கே வச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரே புதுதியாக இருக்கும். ஒரு கார் வெளியே இருந்து கார் ஒன்று வாங்கி எங்கள் வீட்டை நிப்பாட்டி வச்சுக்கிறீங்க, நீங்கள் அது கவனிக்கிறதே இல்லை. அது என்ன ஆகும் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த கார் புழுதி படிஞ்சுக்கிட்டே இருக்கும், பேட்டரி டவுன் ஆகிடும், வண்டி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வண்டி ஓட்டாவே இல்லைனாலும் கூட டெய்லி துடைக்கணும், ஒரு முறையாக ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி செக் பண்ணிக்கணும், வண்டி ஓட்டுற கண்டிஷனில் இருக்கணும், சரிங்களா? இப்போ உள்ளத்தை நாம் கல்வி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் குடியிருக்கின்ற வீட்டை நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கணும். வீடு படி சுத்தமாக இருக்கும், வாசம் இல்லாமல் இருக்கும், அந்த நீங்கள் நெடி இல்லாமல் இருக்கும், பயன்பாட்டுக்கு தக்கதாக இருக்கும். வீட்டையே நம்ம கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். உள்ளத்தையும் அதே மாதிரி தான், உள்ளத்தை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்ற மிக அற்புதமான கிளீனர் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்திக்ஃபாரை கற்றுக் கொடுக்குறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹ். இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு 100 முறை தினசரி செய்யுங்க. சரியா? உங்களுடைய தவறுகள் கடல் நுரை அளவு குவிந்திருந்தாலும் அதெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். ஏதாவது ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி வஅதூபு இலைஹ், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி,
சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸோ நூற்றுக்கணக்கான இஸ்திக்ஃபார்களை நம்ம சொல்லலாம். பல இஸ்திக்ஃபார்கள் நபி மொழிகளிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏதாவது ஒரு இஸ்திக்ஃபாரை நம்ம மனப்பாடம் செய்து கொள்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி வ அத்தூபு இலைக், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு யூடியூப்பில் அடிங்க. சரியா? நூற்றுக்கணக்கான இஸ்திக் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒரு நாள் இது கேட்டு பாருங்கள். எது ஈஸியாக இருக்குதோ, எது பிடிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டெய்லி கேட்டுக்கிட்டே இருங்க. சரியா? ஒரு விஷயத்தை ஒரு 20 முறை 50 முறை 100 முறை விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆகிடும். சரியா? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, தன்னால் மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் ஆனப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பெரிய மட்டும்லாம் கிடையாது. இதெல்லாம் எழுதணும் மனப்பாடம் ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடிங்க, லைனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ, எது படிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டுக்கிட்டே இருங்க, ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குற்றங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மையும் பரிசுத்தமான உள்ளங்களுக்கு சொந்தக்காரனாக ஆக்குவானாக.